இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து அரசியலை பேசிக் கொண்டிருக்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக பேசுகின்றவர்களுக்கெல்லாம் பதிலடி கொடுத்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து சமூக வலைதளங்களிலே பணியாற்றி கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திடீரென எனக்குள் ஓர் ஆசை, வரலாற்றை பதிவு செய்ய வேண்டும். கடந்த கால வரலாறு, 200-300 ஆண்டுகளுக்கு முந்தைய வரலாறு, மன்னர்கள் ஆண்ட காலம், சத்திரிய மன்னர்கள் ஆண்ட காலம், அவற்றை பற்றியெல்லாம் பேச வேண்டும் என்று என் மனதுக்குள் நீண்ட நாள் ஆசை. அதன் முன்னுரையாக இந்த பதிவை, இந்த காணொளியை பதிவேற்றம் செய்கிறேன். பிரிந்து கிடந்த இந்தியாவில் மன்னர்கள் ஆண்ட பொழுது பல்வேறு மன்னர்கள் ஆண்டார்கள். அசோகர் ஆண்டார், கனிஷ்கர் ஆண்டார், ஹர்ஷர் ஆண்டார், இப்படி எத்தனையோ மன்னர்கள் ஆண்டிருக்கிறார்கள். முகலாய பேரரசு ஆட்சி செய்திருக்கிறது. முகலாய மன்னர்கள் ஆண்டிருக்கிறார்கள். இவர்களை எல்லாம் மிஞ்சி தமிழ்நாட்டை ஆண்ட மன்னர்களுக்கு மட்டுமே ஒரு மிகப்பெரிய வரலாறு உண்டு. பல்லவர்கள் ஆண்டார்கள், பாண்டியர்கள் ஆண்டார்கள், சேரர்கள் ஆண்டார்கள், சோழர்கள் ஆண்டார்கள். இப்படி ஆண்ட எத்தனையோ மன்னர்களில் சோழ பேரரசுக்கென்று தனித்துவமான ஒரு மகத்துவமான ஒரு மகோனத்துவமான அற்புதமான ஒரு வரலாறு இருக்கிறது. அந்த வரலாற்றை பற்றி நான் இந்த யூடியூப் சேனலில் நிறைய பதிவு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆகவேதான் முதலில் சோழ மன்னர்களுடைய வரலாற்றை பதிவு செய்வோம். அதிலும் சோழ மன்னர்களிலே தலை சிறந்த மன்னர்கள் பலர் இருந்திருக்கிறார்கள். குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால், தஞ்சை பெரிய கோவிலை கட்டி வானளவு புகழ் பெற்ற ராஜராஜ சோழனுடைய வரலாறு இருக்கிறது. பொன்னியின் செல்வன் என்று மிகப்பெரிய வரலாற்று புதின நாவலாக அமரர் கல்கி கொடுத்திருக்கிறார் ராஜராஜ சோழனுடைய வரலாற்றை. சோழ பேரரசில் நடந்த சதிகளை பற்றி, சோழ பேரரசுக்கு எதிராக எதிரிகள் திரண்டதை பற்றி எல்லாம் அவர் ஒரு கற்பனை காவியமாக பொன்னியின் செல்வனை படைத்திருக்கிறார். கரியால் பெருவளத்தான் ஆண்டிருக்கிறார் சோழ பேரரசை. கடல் கடந்த நாடுகளை வெற்றி கொண்டு இருக்கிறார் ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழனுடைய மகன். கங்கை கரை வரை படையெடுத்து சென்று வெற்றிகளை குவித்திருக்கிறான். கங்கை கரையோடு நின்றுவிட ராஜேந்திர சோழனுக்கு மனமில்லை. தென்கிழக்கு ஆசியாவை வெல்ல வேண்டும், கடற்படையை அமைக்க வேண்டும் என்று கனவு கண்டான். ஒரு மிகப்பெரிய கடற்படையை நிர்மாணித்தான். தென்கிழக்கு ஆசியாவெங்கும் படையெடுத்து சென்று வெற்றிகளை குவித்தான். ராஜேந்திர சோழனுக்கு இப்படிப்பட்ட ஒரு வரலாறு இருக்கிறது என்று சொன்னால் காரணம் என்ன தெரியுமா? உலகிலேயே முதல் கடற்படையை அமைத்தவன் ராஜேந்திர சோழன், சோழ மன்னர்கள். அதற்கு முன்பு உலகத்தில் யாரும் கடற்படை அமைத்ததில்லை. உலக வரலாற்றிலே சொல்வார்கள், ஜூலியஸ் சீசர் கடல் ஆதிக்கம் செலுத்தினார். ரோம பேரரசை நிர்மாணித்த ஜூலியஸ் சீசருடைய கடவுச்சீட்டை பார்த்து கடல் கொள்ளையர்கள் பயந்து ஒதுங்கினார்கள். ஜூலியஸ் சீசருடைய கடவுச்சீட்டை கொண்டு வருகின்ற இவர்களை தடுத்து நிறுத்துகின்ற துணிவு யாருக்காவது இருக்குமானால் அவர்கள் ஜூலியஸ் சீசரை வால் முனையில் சந்திக்க தயாராக இருப்பவர்கள் மட்டுமே இவர்களை தடுத்து நிறுத்தலாம் என்று ஒரு வாசகம் இருந்தது என்று வரலாற்றிலே நான் படித்திருக்கிறேன். அந்த அளவிற்கு கடல் ஆதிக்கம் செலுத்தினான் ஜூலியஸ் சீசர் என்று சொல்லப்பட்டதுண்டு. ஆனாலும் முதல் கடற்படையை அமைத்தவர் ராஜேந்திர சோழன். இவர்களை பற்றியெல்லாம் பேசினால் பல நாட்கள் பேசலாம், பல மணி நேரங்கள் பேசலாம். ஆனால் காலம் கடந்து ராஜேந்திர சோழன் கடற்படையை வழிநடத்தினான், கடற்படை அமைத்தான், தென்கிழக்கு ஆசியாவை வென்றான். கம்போடியா, வியட்நாம், தாய்லாந்து உள்ளிட்ட நாடுகளில் சோழ மன்னர்களின் புலிகொடியை பறக்க விட்டான் என்று வரலாறு ஒரு பக்கம் இருக்கிறது. வரலாற்றை தன்னுடைய பக்கத்தில் திசை திருப்பவன் ராஜேந்திர சோழன். தஞ்சை பெரிய கோவிலை கட்டி வானளவு புகழ் கொண்டவன் ராஜராஜ சோழன். இவர்கள் எல்லாம் மக்கள் மனதை கொள்ளையடித்திருக்கிறார்கள். ஆனால் வரலாற்றையே கொள்ளையடித்த மாமன்னன் யார் என்று கேட்டால் கரியால் பெருவளத்தான். நீரும் சோறும் தான் மனிதனுக்கு இன்றியமையாதது. கடல் கடந்த நாடுகளை வென்ற ராஜேந்திர சோழன் புகழுக்குரியவன் தான். ஆனாலும் இவர்கள் அனைத்தையும் மிஞ்சுகின்ற பெரும் புகழுக்குரியவன் கரியால் பெருவளத்தான். என்ன காரணம் என்பது அனைவருக்கும் தெரியும். ஏனென்றால்
பாய்ந்து வருகின்ற காட்டாற்று வெள்ளத்திற்கு அணை கட்டி தடுத்தவர். பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே பாய்ந்து வருகின்ற காட்டாற்றை கூட நில் என்று சொல்லி திருச்சியிலே ஒரு மிகப்பெரிய கல்லணையை கட்டி நீரை தேக்கி வைக்கின்ற நீர் மேலாண்மையை உலகத்திற்கே கற்றுத்தந்தவன். அந்த நீர் இல்லையேல் சோறு இல்லை, இந்த நீரும் சோறும் இல்லையேல் மனித குலம் இல்லை என்று அன்றைக்கே உணர்ந்தவன். ஆகவேதான் நீரை தேக்கி வைத்த கரிகால் பெருவளத்தான் அந்த கல்லணை கட்டி இன்றைக்கும் கல்லணை கம்பீரமாக நிற்கிறது. பல நூற்றாண்டுகளை கடந்தும் பிரிட்டிஷார் ஆட்சி காலத்தில் பிரிட்டிஷ் ஆட்சி இந்தியாவிலே நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்தியாவிலே நீர் மேலாண்மையை பற்றி இந்தியாவில் நீர் மேலாண்மையை உருவாக்குவதற்காக வந்தார் ஆர்தர் காட்டன் என்ற ஒருவர். அவர்தான் மேட்டூரில் இருக்கின்ற ஸ்டான்லி நீர்த்தேக்கம், முல்லை பெரியாறு நீர்த்தேக்கம், மைசூரில் இருக்கின்ற கிருஷ்ணராஜசாகர் நீர்த்தேக்கம், இன்னும் ஆந்திராவில் வட இந்தியாவில் இருக்கின்ற பல அணை கட்டுமானங்களுக்கு செயல் திட்டத்தை கொடுத்தவன், செயல் வடிவத்தை கொடுத்தவன். ஆர்தர் காட்டன் வருகிறான், திருச்சியில் இருக்கின்ற கல்லணையை பார்க்கிறான், அந்த கல்லணை கட்டிய விதத்தை பார்க்கிறான். எந்த ஒரு ரசாயனமும் இல்லாமல், எந்த ஒரு ரசாயன கலப்பும் இல்லாமல் வெறும் கற்களை கொண்டு மட்டுமே, கற்களை அடுக்கடுக்காக போட்டு அந்த கற்களை அமுக்கி அந்த கற்களை வைத்து ஒரு மிகப்பெரிய கல்லணையை கட்டியிருக்கிறான் ஒரு தமிழக மன்னன், ஒரு தமிழ் மன்னன், ஒரு சோழ பேரரசன் என்பதை பார்த்து வியந்து நின்றான். எந்த பொறியாளரும் இல்லை, மிகப்பெரிய அறிவாளிகள் கூட இல்லை, யாரும் அண்ணா யூனிவர்சிட்டியில் பிஇ படித்தவர்கள் அல்ல, யாரும் ஐஐடியில் என்ஜினியரிங் பட்டம் பெற்றவர்கள் அல்ல, அல்லது உலகத்தின் தலை சிறந்த நிறுவனங்களில் என்ஜினியரிங் பட்டம் பெறாத யாரும் அல்லது பட்டம் பெற்ற யாரும் அந்த கல்லணை கட்டுமான பணியிலே ஈடுபடவில்லை. வெறும் எழுத்தறிவு, பட்டறிவு, பகுத்தறிவு இதை மட்டுமே வைத்து கல்லணையை இப்படி கட்ட முடியும் என்று சொன்னால் இந்த மன்னனை என்னவென்று போற்றுவது? எப்படி இவர்களால் இப்படி கட்ட முடிந்தது என்று ஆர்தர் காட்டன் வியந்து பார்த்த வரலாறுக்கு சொந்தக்காரன் கரிகால் பெருவளத்தான். அந்த கரிகால் பெருவளத்தானிலிருந்து நம்முடைய முதல் வரலாற்று பதிவை தொடங்கலாம் என்று இருக்கிறேன். கரிகால் பெருவளத்தான் இந்த கல்லணையை கட்டுவதற்கு முன்பு அவனுக்கு மிகப்பெரிய எதிரிகள். இளமையில் அவன் சந்தித்த சோதனைகள் கொஞ்ச நஞ்சமல்ல. கருகிய கால்களோடு தப்பித்து வந்ததால் கரிகாலன் என்று சொல்லப்பட்டதாக நாம் பல புத்தகங்களிலே படித்திருக்கிறோம். அப்படி பல சோதனைகளை கடந்து வந்த கரிகாலன் இந்த கல்லணை கட்டி மிகப்பெரிய சாதனை படைத்திருக்கிறான் என்று சொன்னால் அதற்கு முன்பு அவன் நடத்திய மிகப்பெரிய போர் வெண்ணி பரந்தலை போர். வரலாற்றிலே வெண்ணி போர் என்றும் குறிப்பிடுவார்கள், வெண்ணி பரந்தலை போர் என்றும் குறிப்பிடுவார்கள். கரிகாலனுடைய வாளின் வலிமையை பார்த்து உலகம் வியந்து நின்ற அந்த வெண்ணி பரந்தலை போரில் தான் கரிகாலன் தன்னுடைய எதிரிகள் அத்தனை பேரையும் கண்ணு கெட்டிய தூரத்திற்கு அப்பால் விரட்டிவிட்டு அதற்கு பிறகு இலங்கை நோக்கி படையெடுத்து சென்று அங்கிருந்து போர் வீரர்களை கைதிகளாக சிறைபிடித்து வந்து கல்லணையை கட்டி அழியா புகழ் கொண்டான். உலகமே வியந்து பார்க்கிறது. அப்படிப்பட்ட கரிகால் பெருவளத்தான் சந்தித்த அந்த வெண்ணி பரந்தலை போரை முதலாக நம்முடைய அடுத்த வீடியோவாக பதிவு செய்ய இருக்கிறேன். உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து தாருங்கள். இந்த வரலாற்று பதிவில் மீண்டும் தொடர்ந்து உங்களை சந்தித்துக் கொண்டே இருப்பேன் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.